Warmly welcome all dear friends to the fantastic Krigalan Political Chat Show. என்ன பண்ண போறானோ அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய குடியேறதுக்கு அப்பா துப்ப. ராம் தமிழர் கொடியே உயர்ந்திடுமே, சீமான் பேச்சில் மனதும் தீண்டிடுமே. மேடையில் முழங்கும் தமிழின் குரல், மைக் கையில் கிடைத்தால் ஆகும் புயல். தமிழின் பெருமை உலகெங்கும் பரப்பி, காவிரி போல உணர்ச்சியை திறப்பி, சீமான் அண்ணன் நம்மை மயக்குவார். ஆனால் அரசியல் ஆட்டத்தில் தான் கொஞ்சம் குழப்புவார். நாம் தமிழர் என்று மார்தட்டி பேச, நம்மவர் மனதில் நம்பிக்கை ஏற, சீமான் வழியில் தமிழ் வளரும். ஆனால் வெற்றி பாதை எப்போது கிடைக்கும்? நான் இருக்கிற வரை சாத்தியமே கிடையாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஆதி புருஷ் என்ற ஒரு படம், அவர் பிரபாஸ் அவர்கள் நடிச்சது. அச்சோ அவரா பயங்கரமான வரச்ச. அது ராமாயணத்துல வருகிற ஒரு கதை. எனக்கு கதை கேட்கறதுனா உசுறு. அதுல அனுமாருக்கு வேடம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் பார்த்து தொலைக்கல. நான் பார்க்கல. நல்லதா போச்சுப்பா. சத்தியமா நான் பார்க்கல. பார்க்கல போங்கடா. அதையடா கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுல அவங்க சொல்றாங்க, அவங்க இந்த நிக்கிறாங்கல்ல, படம் பார்க்க வருகிறவர்கள் ஒரே ஒரு இடத்தை மட்டும் காலி இடமாக வைங்கள், அனுமார் உட்கார்ந்து படம் பார்க்க வருவார் என்று. அதுல என்ன பாருங்க, நம்ம ஆளுங்க எவ்வளவு இறக்க உள்ளம் உள்ளவங்க. எல்லா இருக்கையும் அனுமாருக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. ஒட்டுமொத்த கூட்டத்துக்கு எல்லாம் பிச்சுக்கிருச்சு. அது கேட்டா அனுமாருக்கு விட்டுட்டோம்ட்டாங்க. ஒருத்தனும் பார்க்கல. ஏன் உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா? வேணா கொண்டு போய் விட்டுட்டு அந்த ஒரு நாள் புள்ள பண்ணி கூட்டி வா. மொத்தமும் காலியா இருக்கு. சிரிங்க சந்தோஷமா இருங்க. நேத்து வந்தவெல்லாம் அப்பா தாத்தா சித்தப்பா. நான் எப்ப அப்பான்னு சொல்லணும்? நீ லேப்டாப் தந்தியா? தரல. நீ லேப்டாப் தந்தியா? தரல. தற்குறியின் நாவில் விஷம், ஸ்டாலின் மீது வன்ம பிஷம். அப்பா என அழைப்பது இழிவா, மக்கள் மனதில் அவர் பழிவா. லேப்டாப் இலவசம் நிறுத்தினாரா, வளர்ச்சி பாதையை மறுத்தினாரா? தேவாயால சொல்றியா? அதுவும் நீ கேட்டவன சொல்றதுக்கு நான் என்ன உனக்கு அடிமையாடா? கேட்டா சொல்றா சுண்ணாம்பு. ஒரு கிரிமினல் பைத்தியம். அது சொல்றது எல்லாமே பொய், அவதூறு, ஆபாசம். இது எல்லாமே யூடியூபுக்கு எதிரானது. குட்டி குஞ்சான்களுக்கு அறிவு புகட்டுவது நமது கடமை. ஏனோ இச்சிறு வயதிலேயே இத்தனை மடமை. இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் அதிமுக ஆட்சியில் 2020 கோவிட்-19 பூட்டுதல் காரணமாக நிறுத்தப்பட்டது. அது எடப்பாடி ஐயாவின் ஆட்சி காலம். அவருடைய ஒப்பற்ற திறமையான ஆட்சியின் காரணமாக திமுக ஆட்சிக்கு வந்தபோது நிதி பற்றாக்குறை ஏற்பட்டது. அதற்கான உபகரணங்களும் சரியாக கிடைக்கப் பெறவில்லை. 2025 திமுக அரசு அதே திட்டத்தை மீண்டும் அறிவித்துள்ளது. குட்டி குஞ்சான்களுக்கு வன்மம் இருந்தால் அதை காட்ட வேண்டிய சரியான இடம் எடப்பாடியார் பழனிசாமி சித்தப்பா அவர்கள் மீது காட்ட வேண்டும். ஏனென்றால் லேப்டாப் வழங்குவதை நிறுத்தியது அவர்தான். இதை குட்டி குஞ்சான்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நேத்து வந்தவெல்லாம் அப்பா தாத்தா சித்தப்பா. நான் எப்ப அப்பான்னு சொல்லணும்? நீ லேப்டாப் தந்தியா? தரல. இங்க பாருடா, எங்க தளபதி அண்ணன் எங்களுக்காக சேவை செய்ய வந்திருக்காரு. புரியுதா? எங்கடா இருந்தானுங்க இவனுங்க? இங்க பாரு, நான் என்ன கட்சியில உங்களுக்கு தெரியுமாடா? எப்ப பார்த்தாலும் இவெல்லாம் கட்சியில இருக்கானா போயிட்டு ஒரு கமெண்ட்ஸ் பண்றது. டேய், என் பின்னாடி சப்போர்ட் இருக்கும் தெரியுமா? இந்த அடக்கவுன எங்கயோ கொண்டு போய் விட்டுரும்ல. வாதத்தை வச்சுக்கிட்டு சும்மா போயிட்டு இருக்கிய. தம்பி என்ன சாதனை பண்ணிட்டு வந்திருக்க, அடிச்சு கிழிங்கடே. மதுரை டிவிக்கு ஐடிவிங்க அந்த ஐடி எனக்கு சப்போர்ட். டேய், அது மட்டும் இல்லடா, சப்போர்ட்ல நிறைய பேர் இருக்காங்கடா. எங்க அண்ணன் சரண் விஸ்வகர்மா அண்ணன் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவரு டிவிக்குல பெரிய ஆள் தான். இந்த சப்ப காக்கா இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி உன்னை ஏத்தி விடுறான். அவனை நம்பாத. இங்க பாருடா, சப்போர்ட் இல்லைன்னா சொல்லிட்டு இருக்காதீங்க. அதுக்கப்புறம் நான் வேற மாதிரி ஆயிடுவேன். புதுசா பேச வந்துட்டீங்க. டேய், நீங்க தான்டா நாட்டுக்கு எதிராளி. நான் இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்துட்டீங்க, ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களாடா? எனக்கு புரியல.
நாங்க என்ன இழிச்ச வேணா கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டு போறதுக்கு. நான் செஞ்ச இந்த உதவிக்கு ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில நல்ல பாப்புலாரிட்டி வரும்ல. மாட்டிக்கிட்டா பேப்பர்ல கூட வரும். மாட்டிக்கிறதா? வாட் யூ மீன்? அதாவது பத்திரிகாரங்கிட்ட இந்த மேட்டர் மாட்டுச்சுன்னா பேப்பர்ல கூட வரும். அப்படி சொன்னியா? அண்ணா தளபதி அண்ணா, நீ தானே 2024 சிஎம், நீ வானா. உங்களை தட்டி விட்டு நீ வானா, நீ தானே என்னைக்குமே. உங்களை தட்டி விட்டு நீ வானா, நீ தானே என்னைக்குமே. கட்டசி மாவுல சுட்ட குத்தி தோசை மாதிரி இருந்துகிட்டு உங்களை தட்டி விட்டு நீ வானா. போலிச்சாமி பவனி வருவார், பக்தர் மனதை பம்மல் செய்வார். காவி உடுத்தி கண்ணை மறைப்பார், காசு பறித்து கோயில் எழுப்பார். மந்திரம் என பிதற்றும் வார்த்தை மக்கள் நம்பி இழக்கும் ஏர்த்தை. அறிவை எழுப்பு, உண்மை உணரு, போலிச்சாமியை விரட்டி அடி. அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத, இல்ல சுப்போட ஆளுகளை வச்சு உன்னை தீர்த்து கட்டிடுவேன். சாமி தீர்த்து கொடுக்க வேண்டிய நீங்க எல்லாம் தீர்த்து கட்ட ஏற்பாடு பண்ணலாமா? இது நியாயமா? உடஞ்ச தேங்காவை எடுத்து அடிச்சிட்டாரு. கடவுளுக்கு விபதி அடிக்கிற தருணம்டா இது. ஆட கொடுமைய. நீங்க என்னடா கடவுள் பக்தி கொண்டாடுறீங்க? ஆல்ரெடி உடஞ்ச தேங்காவே ஒட்ட வச்சு திருப்பி மண்டியில போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. புராணங்கள் பெண்களின் நிலைப்பாடு என்ன? பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பில்லை காணென்று கும்மியடி. கும்மியடி பெண்ணை கும்மியடி, நச்சென்று பிரம்பை பழுக்க வைத்து இந்த மாமாவை குனிய வைத்து கும்மியடி. வாழ்க்கையில சில அடிகள் விழதான் செய்யும். புராணங்கள் பெண்களின் நிலைப்பாடு என்ன? உயர்ந்த ஸ்தானம். சந்தேகமே வேண்டாம். மகாபாரத யுத்தத்துல தான் பங்கெடுத்துக்க மாட்டேன்னு அர்ஜுனன் கொடுக்கறதுக்கு மெயின் வேலிட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டா, பெண்களை ரட்சிக்கிறதுக்கு மனுஷா இல்லாமல் போயிட்டா பெண்கள் கெட்டு போயிடுவான். பெண்கள் கெட்டு போயிட்டான்னா தர்மம் போயிடும், குல தர்மங்கள் போயிடும். என்ன எப்படி புலம்புற ஆதா மீனாட்சி? பெண்களால மட்டும்தான் தர்மம் ரட்சிக்கப்படும். பாவி சண்டாளா. ஆகையால ஒரு குலத்துல இருந்த ஆண்மகனுக்கு ஆபத்து நேரிட்டது என்றால் அந்த குலத்தில் உள்ள பெண்கள் தவறான பாதைக்கு தள்ளப்படுவார்கள். ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. மாமா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்கள் இல்ல அப்படின்னா அந்த வீட்டு பெண்கள் மான மரியாதையெல்லாம் விட்டுட்டு கெட்டு போயிடுவா அப்படின்னு சொல்றாரு. ஏன் மாமா இப்படி பெண்களை அசிங்கப்படுத்தி வச்சிருக்கிறதா சாஸ்திரம் கொடுத்த உயர்ந்த இடம். கைத்தொழில் செய்து பெண்கள் தங்களை காப்பாத்திக்க மாட்டாளா, ஜீவனத்தை நடத்திக்க மாட்டாளா? அப்படி பழைத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களை கூட வேற ஆண்கள் கெடுத்து போடுவான் அப்படிங்கறதையும், அப்படி கெடுக்கிற ஆண்களோட தான் அறுத்து போடணும் அப்படிங்கறதையும் இந்த மாமா சொல்ல மறந்துட்டேன். எங்க அப்பனுக்கு போட்டி கொடுத்த, ஈரல் கொடுத்த, நல்லி எலும்பு கொடுத்த, கட்டுமஸ்தான பாடி, இதெல்லாம் கொடுத்த நீ அந்த பாடியில கொஞ்சோண்டு மூளையை வச்சிருக்கலாமேப்பா. மாமா சாஸ்திரம் பெண்களை அசிங்கப்படுத்தி வச்சிருக்கு, ஆனா தமிழ்நாட்டுல பெண்களுக்கு சட்டத்திட்டம் அப்படிங்கறது ரொம்ப கௌரவப்படுத்தி வச்சிருக்கிறது. பெண்களுக்கும் சொத்துரிமை கொடுத்திருக்கு, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கு, பெண்களுக்கு கல்வியில் முன்னுரிமை கொடுத்திருக்கு, பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்திருக்கு, பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் கொடுத்திருக்கு, பெண்களுக்கு விடியல் பயணம் திட்டம் கொடுத்திருக்கு. அதனால சாஸ்திரம் அசிங்கப்படுத்தி வச்ச பெண்களை திராவிட மாடல் அப்படிங்கறது கௌரவப்படுத்தி வச்சிருக்கு மாமா. எந்திரி மாமா, எந்திரி. வண்டிக்கு போயிடலாம், வா வா, வண்டிக்கு போயிடலாம். தர்மத்தை கொண்டாடுறது, பெண்களுக்கு சுவாதந்திரியம் கொடுக்கறது, அந்த சுவாதந்திரியம் ப்ரொடெக்டபிளா இருக்கணும். கட்டுப்பாடற்ற சுதந்திரம் இல்லை. ஒரு மாடை 10 அடி கயிறுல கட்டுவான், ஏன்னா அந்த 10 அடி கூட அதை உட்காரலாம், நிக்கலாம், ஏந்துக்கலாம். இல்லைன்னா அந்த மாடுக்கு பாதுகாப்பு கிடையாது. கொஞ்சம் தாண்டி போச்சுன்னா, வயல்வெளிக்குள்ளே போச்சுன்னா பக்கத்து வயல்காரன் அடிப்பான், இல்லைன்னா புலி சிங்கம் வந்துடும். ஸோ இந்த மாடை காப்பாற்றுறதுக்கு தான் அதுக்கு கயிறு கட்டுக்கே தவிர்த்து அதை கட்டுப்பட்டித்தனம்னு அப்படி சொல்லக்கூடாது. அந்த மாதிரி பெண்களை காப்பாற்றுறதுக்கு, பெண்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்முடைய தர்மம்.
பெண்கள் நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அவள் நம்ம லைஃப்ல இல்லைன்னா நம்மளால எந்த காரியமும் பண்ண முடியாது. அந்த மாமா சொல்றத அந்த பக்கத்துல இருக்க மாடு எவ்வளவு அமைதியா கேட்டுட்டு இருக்கு பாத்தீங்களா? ஹாய் நண்பர்களே, இந்த அட்டகாசமான நிகழ்ச்சிக்கு இப்போ திரை விழ போகுது. ஆனால் கவலைப்படாதீங்க, தி எண்ட் இல்ல, ஜியோ ஜோன் மட்டும்தான். நான் இப்போ விடைபெறேன். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. எதுக்கு இப்ப லூஸ் மாதிரி வளர்றாங்க?